السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. وقال النبي صلى الله عليه وسلم: لا تزول قدم عبد يوم القيامة حتى يسأل عن أربع: عن عمره فيما أفناه، وعن شبابه فيما أبلاه، وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه، وعن علمه ماذا عمل فيه، أو كما قال عليه الصلاة والسلام. آمنا بالله وبرسوله. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة ترضيك وترضيه وترضى بها عنا يا أرحم الراحمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தான் படைத்த பல படைப்புகளில் மிக உயர்ந்த படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். வலகது கர்ரம்னா பனி ஆதம், இந்த ஆதமின் பிள்ளைகளை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று சொல்கிறான். லகது கலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகிய வடிவில் நாம் படைத்தோம் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த மனித வாழ்விலே அல்லாஹ் பல நிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹுல்லதீ கலகக்கும் மின் துஅஃபின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. மனித வாழ்வை அல்லாஹ் 3 நிலைகளாக பிரித்து சொல்கிறான். அல்லாஹ் உங்களை பலகீனமானவர்களாக படைத்தான். பிறகு அந்த பலகீனத்திற்கு பிறகு உங்களுக்கு அவன் பலத்தை தந்தான். அந்த பலத்திற்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு பலகீனத்தை, முதுமையை ஏற்படுத்தினான் என்கிறான். ஆரம்பம் குழந்தை பருவம், அது பலகீனமான ஒரு பருவம். பின்னால் முதுமையின் பருவம், அதுவும் பலகீனமான பருவம். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு பருவம் இருக்கிறது, வாலிப பருவம். இந்த பருவத்தை குவ்வத்தான சக்தி மிகுந்த பருவமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த வாலிப பருவம் என்பது, இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய இவர்களின் வாழ்வு என்பது அது மிகவும் முக்கியமானதும், ஒரு மனித வாழ்விலே கவனிக்கத்தக்க, அவனுக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியமாகவும் அது இருக்கிறது. அந்த வாலிப பருவத்தை சரியான முறையில் ஒரு மனிதன் பயன்படுத்தி கொண்டால் அவனுடைய வாழ்வு முழுமையும் சீராகி விடுகிறது. அந்த வாலிப பருவத்தை சரியாக பயன்படுத்தாமல் பலரும் நஷ்டமடைந்தும் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ ஹதீஸ்களில் இந்த வாலிப பருவத்தின் முக்கியத்துவத்தை குறித்து குறிப்பிடுகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் கஹஃப் நாம் ஓதுகிறோம். கஹஃப் குகைவாசிகளின் வரலாறு அதில் விளக்கமாக பேசப்படுகிறது. அந்த சூரத்துல் கஹஃபிலே குகைவாசிகளின் வரலாற்றை பேசக்கூடிய அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விற்காக அந்த பகுதியினுடைய ஆட்சியாளரிடத்திலே ஈமானை எடுத்து சொல்ல, அவர்களிடத்திலிருந்து தப்பித்து அவர்களின் கொடுமைகளுக்கு தப்பிப்பதற்காக குகைக்குள் சென்றார்கள் என்பது நீளமான அந்த வரலாறு. அந்த வரலாற்றிலே அவர்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது, நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், அவர்களின் வரலாற்றை உங்களுக்கு நாம் சத்தியமாக எடுத்துச் சொல்கிறோம் என்று சொன்ன அல்லாஹ், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் வாலிபர்கள் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள்.
ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? அவர்கள் யாராக இருந்தால் என்ன, அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை சொல்லி சென்றிருக்கலாமே. குர்ஆனினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமாய் கவனிக்கத்தக்கது. குர்ஆனினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை உள்ளே பொதிந்திருக்கக்கூடியது. இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். ஆமனூ பி ரப்பிஹிம், தன்னுடைய ரப்பை கொண்டு அவர்கள் ஈமான் கொண்ட நன்மக்களாக இருந்தார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கான ஹிதாயத்தை நாம் அதிகப்படுத்தி கொடுத்தோம் என்கிறார். வாலிப பருவத்தை சரியான முறையில் ஒரு மனிதன் பயன்படுத்தினால் அவன் ரப்பிடத்திலே மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, சபஅத்துன் யுலில்லுஹுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. 7 கூட்டத்தினர் மறுமையிலே நிழல் கொடுக்கப்படுவார்கள். மறுமை அது எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் அறிந்திருக்கிறோம். சூரியன் தலைக்கு மேல் இருந்து அதனுடைய வெப்பத்தால் மக்கள் அமளித்து மறிகள் ஒரு பக்கம், சூரியனின் வெப்பம் ஒரு பக்கம், மிகுந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய காலம். எந்த அளவிற்கு வெப்பம், அந்த வெப்பத்தினால் உடலிலிருந்து வடியக்கூடிய வியர்வை, அந்த வியர்வைகளால் அந்த மனிதர்கள் பல நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சிலரின் கரண்டை கால் வரை வியர்வைகள் இருக்கும், சிலருக்கு முட்டு வரை இருக்கும், சிலர் வியர்வையிலேயே மூழ்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். அவ்வளவு உயர்வைகள் வரக்கூடிய அந்த நேரத்தில் சிலருக்கு அல்லாஹ் நிழலை கொடுக்கிறான். யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அவன் கொடுக்கக்கூடிய அந்த நிழலை தவிர அந்த மறுமை நாளிலே வேறு நிழலே இருக்காது, அந்த நிழல் மட்டும்தான் இருக்கும். அந்த நிழலில் இடம் கொடுப்பான் என்று 7 தன்மை உடையவர்களை வர்ணிப்பார்கள். அதிலே ஒரு வாசகம், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னை அல்லாஹ்வினுடைய இபாதத்திலே செலவழித்த வாலிபர்கள் என்பார்கள். அல்லாஹ்வின் இபாதத்திலே செலவழித்த மனிதர்கள் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வின் இபாதத்தில் செலவழித்த வாலிபர்கள் என்கிறார்கள். என்றால் அந்த வாலிப பருவத்தை இபாதத்தில் செலவழிப்பது அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இஹ்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5க்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 5க்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலே முதலாவது சொல்வார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக, முதுமைக்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதுமை வந்த பின்னால் என்னால் அமல் செய்ய முடியவில்லையே, என்னால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லையே, என்னால் நின்று தொழ முடியவில்லையே என்று அப்பொழுது கவலைப்பட வேண்டாம். முதுமைக்கு முன்னால் உங்கள் வாலிபத்தை பயன்படுத்தி நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள். வறுமை வருவதற்கு முன்னால் கையில் செல்வம் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோய் வரும் முன்னால் ஆரோக்கிய நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை பளு வரும் முன்னால் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மௌத் வரும் முன்னால் ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் முன்னால் ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் அதிலே வாழ்க்கை முழுக்க அடங்கிவிடுமே, அதிலே வாழ்க்கை முழுக்க அடங்கிவிடுமே. ஆனால் அதிலிருந்து ஷபாப் என்று சொல்லக்கூடிய வாலிபத்தை பிரித்து இன்னொரு செய்தியாக சொல்கிறார்கள், முதுமைக்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். என்றால் அந்த வாலிப பருவம் எவ்வளவு முக்கியமானது, அந்த வாலிப பருவம் எவ்வளவு முக்கியமானது. இன்னொரு ஹதீஸிலே சொல்வார்கள், ஒரு மனிதனிடத்திலே 4 கேள்விகள் கேட்கப்படும் முன்னால், மறுமையிலே 4 கேள்விகள் கேட்கப்படும் முன்னால் அவன் தன்னுடைய பாதத்தை நகற்ற முடியாது என்றார்கள். அந்த 4 கேள்விகள் என்ன? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன் வாழ்வை நீ எப்படி செலவழித்தாய் என்று கேட்கப்படும். வன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவழித்தாய் என்று கேட்கப்படும். உன்னுடைய வாழ்நாளை எப்படி செலவழித்தாய் என்று கேட்கப்படும். இரண்டாவது, அதில் உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவழித்தாய் என்று கேட்கப்படும். அவனுடைய செல்வத்தை குறித்து கேட்கப்படும். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்று கேட்கப்படும். அவன் கற்றதை கொண்டு எப்படி அமல் செய்தாய் என்று கேட்கப்படும். இந்த 4ற்கும் பதில் சொல்லாமல் பாதத்தை நகற்ற முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது வாலிப பருவம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, அதே நேரத்தில் வாலிப பருவத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நமது இல்லத்தில் இருக்கும் பிள்ளைகள் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இவைகளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்ப்போமேயானால் இஸ்லாமிய வரலாற்றில் மூழ்கியும் வாலிபர்களின் செய்திகள் நிரம்பி காணப்படும். இஸ்லாத்தின் வளர்ச்சியிலே வாலிபர்களின்
அவர்களின் தியாகங்கள் அது எண்ணிலடங்காததை வரலாற்றில் காண முடியும். அது நபித்தோழர்களின் வாழ்வானாலும் சரி, பின்னால் வந்த இறைநேசர்களின் வாழ்வானாலும் சரி, அவர்களுடைய வாலிப பருவம் இந்த மார்க்கத்திற்கு மிக பெரும் தூண்களாக இருந்திருக்கிறது என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய காதியாக, மிகப்பெரிய நீதி அரசராக அலி இருக்கிறார்கள். வஅக்பாஹும் அலி என்றார்கள் ஒரு நேரத்தில். வஅக்பாஹும் அலி, இந்த சமுதாயத்தில் தீர்ப்பு சொல்வதில் மிகச் சிறப்பு பெற்றவர்களாக அலி இருக்கிறார்கள் என்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாலிப பருவத்தை பார்க்கிறோம். வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்க்கிறோம். அவர்களுடைய வரலாறு சொல்லும், தனது 10ஆம் வயதில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்ற நுபுவத் ரசூலுல்லாஹ் நபித்துவம் அறிவிக்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்ற முதல் இளைஞர் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு அப்பொழுது 10 வயது. அவர்களுடைய வரலாறு பேசுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு சென்றார்களே, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றார்களே, அப்பொழுது தன்னுடைய வீட்டை சுற்றி எதிரிகள் நிற்கிறார்கள். ரசூலின் வீட்டை சுற்றி எதிரிகள் நிற்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து தப்பித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பின் கட்டளைக்கேற்ப சித்திக் நாயகத்தையும் அழைத்துக் கொண்டு மதீனாவிற்கு செல்கிறார்கள். தன்னுடைய இருக்கையில் அவர்கள் படுக்க வைத்து சென்றது அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது நாம் ஹிஜ்ரத்தின் வரலாற்று அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். எதிரிகள் சுற்றி நிற்க ரசூலுல்லாஹ் படுக்க சொன்னார்கள். எனவே நான் அங்கே படுக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இங்கே இருங்க, அவர்களிடத்தில் நிறைய அமானித பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும், அவைகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு மதீனாவிற்கு வாருங்கள் என்றார்கள். எனவே நான் கண்டிப்பாக தாக்கப்பட மாட்டேன், மதீனாவிற்கு செல்வேன் என்று உறுதியாக அங்கே படுத்தார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு வயது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 23 வயது என்கிறது. 23 வயது என்கிறது வரலாறு. கைபர் யுத்த களத்திலே கைபரின் கோட்டையை இஸ்லாமிய ஆட்சிக்குள் எடுத்தார்களே, அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நாளை இந்த கொடியை நான் ஒருவரிடத்தில் கொடுப்பேன், அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவராக இருப்பார், அவரை அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கக்கூடியவராக இருப்பார். அவங்களும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் அவங்களை நேசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரிடத்தில் நாளை நான் இந்த கொடியை கொடுப்பேன் என்றார்கள். சஹாபாக்கள் என்றைக்கும் பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் சொல்வார்கள், அந்த ஒரு நாள் மட்டும் நாங்கள் எல்லாம் அந்த கொடி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். பதவிக்கு அல்ல, படை தளபதியாக வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த கொடி கொடுக்கப்படுபவர் அவரை அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிறார்களே, அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்தோம். ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள், அலியை எங்கே என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு நீளமான வரலாற்றிற்குள் நான் செல்லவில்லை. அலி நாயகத்திடத்தில் கொடியை கொடுக்க அவர்களின் மூலமாக கைபர் வெற்றி கொள்ளப்பட்டது. வயது 30. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நீதிபதி என்று பரிசாற்றினார்களே அலி அவர்களை. நாயகம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது சுமார் 33 வயதுடையவர்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முன்பாகவே இவ்வளவு பெரிய பொறுப்பை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். وَأَعْلَمُهُمْ بِالْحَلَالِ وَالْحَرَامِ مُعَاذِ بْنُ جَبَلَ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொல்வார்கள், இந்த சமுதாயத்திலே ஹலால் ஹராமை தெளிவாக அறிந்தவர்கள் முஆத் இப்னு ஜபல் என்பார்கள். அவர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களின் வயது 27 என்கிறது வரலாறு. சுமார் 27 வயது. அதற்கு முந்தைய காலத்திலேயே இந்த சமுதாயத்தில் ஹலால் ஹராமி விளங்கிய சிறந்த மார்க்க நிபுணர் என்ற பெயரை பெறுகிறார்கள் என்றால் அவர்களின் வாலிப பருவம் எப்படி இருந்திருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த வழியகத்தை விட்டு பிரிவதற்கு சில காலங்கள் முன்னால் முஆதை அழைக்கிறார்கள். முஆதை வாருங்கள், யமன் தேசத்திற்கு செல்லுங்கள், அங்குள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுங்கள். யமன் தேசத்தில் சென்று அங்குள்ளவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுங்கள். முஆத் அவர்கள் செல்கிறார்கள். அவர்கள் ஊரை விட்டும் செல்லும் வரை முஆத் அவர்களுடைய வாகனத்தில் இருக்க ஒன்றாக சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே நடந்து போனாங்க. அப்ப சொன்னாங்க, முஆதே, மீண்டும் நீங்கள் மதீனாவிற்கு திரும்பி வரும் பொழுது என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்றார்கள். என்னுடைய பள்ளிக்கும் என்னுடைய கபரிற்கும் இடையில் நீங்கள் நகர செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் என்றார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மை விட்டும் பிரிய போகிறார்களே என்பதை நினைத்து சையதுனா முஆத் மிகுந்த அழுகையில் அழுதார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன சையதுனா முஆத் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முஆத் அழுகாதீர்கள், எனக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? முத்தகீன்கள், தக்வா உடையவர்கள் தான். அவர்கள் இங்கே இருக்க வேண்டும் என்பதல்ல, யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, தக்வா உடையவர் தான் எனக்கு நெருக்கமானவர் என்று ஆறுதல் சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் என்பதெல்லாம் நீண்ட வரலாறு. நான் சொல்ல வந்தது, சுமார் 25-26 வயதிலே ஒரு பகுதிக்கு தாவா செய்வதற்காக, மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக தூதுவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள் என்றால் அவர்களுடைய வாலிப பருவம் எப்படி இருந்திருக்கும்? சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வு மிகவும் ஆச்சரியமானது. ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய அந்த பொறுப்பு, ஜம்உல் குர்ஆன், குர்ஆனை தொகுக்கக்கூடிய அந்த பொறுப்பை கொடுக்கப்பட்டவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே சித்திகுல் அக்பர் அவர்களிடத்திலே சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நிறைய ஹுஃபாதுகள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். எனவே குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை நாம் ஒன்று திரட்ட வேண்டும், எழுத்தாக ஒன்றாக எடுக்க வேண்டும் என்று சொல்ல சித்திக் நாயகம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை என்ன செய்ய சொல்றீங்களே? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அப்பப்போ வஹி வரும்பொழுது அவர்கள் சொல்வார்கள், சிலர் அதை எழுதுவதற்கான பொறுப்பு நியமிக்கப்பட்டார்கள், அவர்கள் எழுதிக் கொள்வார்கள். ஒன்று திரட்டப்படவில்லை. எனவே ரசூலுல்லாஹ் செய்யாததை என்ன செய்ய சொல்றீங்களேன்னு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இந்த காலத்தில் இது மிகவும் அவசியமானது என்று மீண்டும் மீண்டும் சொல்ல சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். உமரின் கல்வை விசாலப்படுத்திய ரப்பு இப்பொழுது என்னுடைய கல்வையும் விசாலப்படுத்தி விட்டான் என்று சொல்லி ஸைத் இப்னு சாபித்தை அழைத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் அவர்களே, நாயகத்திடத்தில் குர்ஆனை எழுதியவர்கள் நீங்கள், நாயகத்திடத்தில் குர்ஆனை எழுதியவர்கள் நீங்கள். எனவே இந்த குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய பொறுப்பை உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஏன் தெரியுமா? இன்னக ரஜுலுன் ஷாபுன் ஆகிலுன், நீங்கள் வாலிபராக இருக்கிறீர்கள், புத்தி கூர்மை மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். எனவே உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். உங்களை நாங்கள் சந்தேகப்படவே மாட்டோம், சிறந்த அறிவாளி நீங்கள், எனவே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் செய்யாததை என்ன செய்ய சொல்றீங்களேன்னு கேட்டாங்க. இல்லை, இது செய்ய வேண்டும், அதிலே கைர் இருக்கிறது என்று சொல்ல பிறகு அதை ஏற்றுக்கொண்ட ஸைத் இப்னு சாபித் அவர்கள் சொல்கிறார்கள், மலையை எடுத்து இன்னொரு இடத்தில் வைக்க சொன்னால் எனக்கு லேசானதாக இருந்திருக்கும், அதைவிட கடினமான பொறுப்பை அல்லவா எனக்கு தந்திருக்கிறார்கள், பெரும் மலையை நகற்றுவது கூட இதைவிட லேசானது அல்லவா என்று சொன்னார்கள் என்பதெல்லாம் வரலாற்றிலே இருக்கிறதே. அந்த நேரத்தில் அவர்களுடைய வயது சுமார் 25 என்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித்தின் வயது 25 வயதிலே குர்ஆனை திரட்டக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் நான் இங்கே கேட்கிறேன், நம்முடைய வாலிபர்களே, அந்த வயதில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? குர்ஆனை இன்று நாம் ஓதுகிறோம் என்றால் அதை திரட்டி தந்த அந்த ஸைத் இப்னு சாபித் 25 வயது என்றால் இன்று 25ஐ கடந்த நாம் என்ன இந்த தீனுக்காக செய்து விட்டோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டோம்? ஸைத் இப்னு சாபித்தின் வரலாற்றில் ஆச்சரியமான இன்னொரு செய்தியும் சொல்வார்கள். மதீனாவிற்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த பின்னால் மதீனாவிலே யூதர்கள் இருந்தார்கள். எனவே அவர்களுடைய கடிதங்களுக்கு படிக்க வேண்டிய நிலை ஏற்படும் பொழுது அதை படிப்பதற்காக ஸைத் இப்னு சாபித் அவர்களை அழைத்து நீங்கள் அந்த மொழியை கற்று வாருங்கள் என்றார்கள். ஸைத் இப்னு சாபித் அவர்கள் குறிப்பிடுவார்கள், நான் அந்த மொழியை கற்று வந்தேன், யூதர்களின் மொழியை கற்று வந்தேன், அது இப்ரானியா அல்லது சுரியானியா, இரண்டில் ஒரு மொழியாக இருக்கும் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். நான் அதை கற்றேன். எத்தனை நாட்களில் கற்றேன் தெரியுமா? என்னை விட்டும் பாதி மாதம் கடக்கும் நாள் நான் கற்றுவிட்டேன். சுமார் 15 நாட்களில் ஒரு மொழியை நான் கற்றேன் என்கிறார்கள். தெரியாத மொழி, புதிய மொழி தான், 15 நாட்களில் கற்றேன். அதை எழுதுவதற்கு கற்றேன், படிப்பதற்கு கற்றேன். ரசூலுல்லாஹ்விற்கு வரும் கடிதங்களை நான் தான் ரசூலுல்லாஹ்விடத்தில் படித்து காட்டுவேன், அதற்கு பதில் எழுத சொல்லும் பொழுது நான் தான் எழுதி கொடுப்பேன். அப்படி 15 நாட்களில் ஒரு மொழியை கற்றேன் என்றார்கள் என்றால் அவர்களின் வாழ்வு எத்தகையாக இருந்திருக்கும்? இப்படி சஹாபாக்களின் வாழ்வை எத்தனை செய்திகள். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்ற பெயரை பெற்ற இப்னு அப்பாஸ், முஃபஸ்ஸிரீன்களின் தலைவர் என்ற பெயரை பெற்றவர்கள், அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் எனக்கு வயது 10 அல்லது 13 என்கிறார்கள். அவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வையகத்தை விட்டும் பிரியும் நேரத்தில் சுமார் 10 அல்லது 13 வயது உடையவர்களாக இருந்தார்கள் இப்னு அப்பாஸ். ஆனால் பிற்காலத்தில் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில்
பத்ர் சஹாபாக்கள்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஷூரா கமிட்டி, ஆலோசனை கமிட்டி வைத்திருப்பார்கள். அந்த கமிட்டியில பெரும்பாலும் பத்ர் சஹாபாக்கள், பெரும் மூத்த சஹாபாக்கள்லாம் இருப்பாங்க. அதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இருப்பாங்க. சில சஹாபாக்கள் இவர் ரொம்ப சின்ன பிள்ளைகளோ இவங்களையும் சேர்த்து வைக்கிறார்களே என்று நினைத்த பொழுது அந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. அவங்க சொன்னாங்களா, இப்னு அப்பாஸ் இருக்கிறாங்க, மற்ற சஹாபாக்கள் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களாம், ஒரு நேரத்தில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற ஒரு சூரா இறங்கியது. அந்த சூரா இறங்கிய பொழுது நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்று சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய உதவி வந்தது, வெற்றி வந்தது, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் வந்தார்கள். எனவே நபியே நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்ற வசனம். என்ன நினைத்தீங்க? வெற்றி வந்து விட்டது, உதவி வந்து விட்டது, எனவே ரசூலுல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொல்லி நம்மை அதிகமாக அவனை புகழ சொல்கிறான், அவனிடத்தில் அவனை துதிக்க சொல்கிறான் என்று நினைத்தோம் என்று சொல்ல, இப்னு அப்பாஸ் நீங்க என்ன நினைத்தீர்கள் என்று கேட்க, வெற்றி வந்து விட்டது, உதவி வந்து விட்டது, மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அவர்கள் வந்த பணி நிறைவு பெறுகிறது, அது அவர்களுடைய அஜலை குறிப்பிடுகிறது என்று நான் நினைத்தேன் என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்பொழுது வயது என்ன? சுமார் 10-12 வயதிலேயே குர்ஆனினுடைய அத்தனை ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அப்படிப்பட்ட ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கு எல்லாம் தலைவர் என்ற பெயரை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அப்படிப்பட்ட சிறப்பு பெற்றவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் இந்த மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வம். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வினுடைய வஃபாத்திற்கு பின்னால் நான் ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபியை கூட்டேன். ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, சஹாபாக்கள் போய் இல்மை நாம் இருக்கணும், யார் யாரிடத்தில் என்னென்ன ஹதீஸ்கள் தெரியுமோ, யார் யாரிடத்தில் என்னென்ன இல்முகள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த சஹாபி, அன்சாரி சஹாபி சொன்னாங்க, எல்லாரும் உங்ககிட்ட வந்து இல்ம கேட்கிறாங்க, நீங்க இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்க போறீங்களா என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அவர்களை விட்டுவிட்டு நான் சஹாபாக்களிடம் போய் இல்ம கேட்க வேண்டும் என்ற ஏக்கத்திலேயே இருந்தேன். ஒரு நேரத்தில் ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபி இடத்தில் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அவர்கள் இல்லத்திற்கு முன்னால் நான் சென்றேன். என்னை பார்த்தது நீங்களா எங்க வீட்டுக்கு வந்தீங்க, நீங்கள் சொல்லி இருந்தால் உங்கள் வீட்டிற்கு நான் வந்திருப்பேனே என்று சொன்னார்கள். இல்லை, நான் வர வேண்டும், அதுதான் என்னுடைய பொறுப்பு என்று சொன்னேன். இல்மை தேடி வர வேண்டும் என்றால் நான் தான் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னேன் என்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்படி இல்மின் மீதான ஆர்வம், ஹதீஸை தொகுப்பதற்கான ஆர்வம், இஸ்லாமிய சட்டங்களை, மார்க்க செய்திகளை அறிவதற்கான ஆர்வம் அவர்களிடத்தில் அந்த வயதிலேயே இருந்தது என்று சொன்னால் அதுதான் இந்த தீனை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு சென்றது. கண்ணியமான பெருமக்களே, இப்படி எத்தனை சஹாபாக்களின் வரலாறு. சையதுனா உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையின் தளபதியாக அனுப்பினார்கள். கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயசு 17 அல்லது 18 சொல்றாங்க. 17-18 வயதிலே ஒரு படைக்கு தளபதியாய் செய்கிறார்கள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவர்களுக்கு வயது 18 என்பது வரலாறு. 18 வயது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. ஆனால் அதற்கு மத்தியில் அவர்கள் எடுத்த இல்மு என்ன, நாயகத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட கல்வி ஞானம் என்ன? இந்த சமுதாயத்தில் அதிகமாக ஹதீஸை அறிவித்த பெண் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. குடும்ப பாரம்பரியம், நஸபை அறிந்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பல ஃபிக்ஹ் சட்டங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக வெளிவந்தது என்பதெல்லாம் இஸ்லாமிய செய்திகளில் நாம் படிக்கிறோம் என்றால் அனைத்தும் வாலிபர்கள் மூலமாக நடந்திருக்கிறது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொண்டால் 7 வயதில் ஹிஃப்லை முடித்தார்கள். 10 வயதில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முவத்தாவை மனனம் செய்தார்கள். 14-15 வயதுல நான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றேன். ஷாஃபி இமாம் சொல்றாங்க, நான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லும் வழியிலே 16 ஹத்தம்களை நிறைவு செய்தேன். 16 ஹத்தம் குர்ஆனை ஓதி நிறைவு செய்தேன் என்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 வயதிலே பல ஹதீஸ்களை இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களின் கிரந்தங்களை எல்லாம் மனனம் செய்தேன் என்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, வாலிப பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்திய அந்த பெருமக்களால் தான் இன்று நாம் தீனிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய சமுதாயம், இன்றைய வாலிபர்கள் அவர்களின் நிலை எப்படி இருக்கிறது? இன்றைய வாலிபர்கள் அவர்கள் படிக்காமல் இருக்கவில்லை, நல்ல படிக்கிறார்கள். மருத்துவர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக, இன்னும் பல துறைகளிலே நம்முடைய வாலிபர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் வாலிப பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தீன் விஷயத்தில் கோட்டையை விட்டுவிட்டோம். நம்முடைய வாலிபர்களுக்கு தீனை நாம் கற்றுக் கொடுத்தோமா? நம்முடைய வாலிப பருவத்தில் அவர்களுக்கு எவ்வளவு மார்க்கத்தை நாம் கொண்டு சேர்த்தோம் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது.
கண்ணியமான பெருமக்களே, காலம் செல்ல செல்ல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது வெறும் உலக படிப்பும் ரிலாக்ஸ் என்பது மொபைல் போன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை மொத்தமாக பார்த்தால் சுபூல டியூஷன் ஆரம்பிக்கும், 11 மணி வரைக்கும் டியூஷன், நடுவுல ஸ்கூலு, இதற்கு இடைப்பட்ட நேரம் கிடைத்தால் மொபைல் போன். இதை தாண்டி பிள்ளைகள் வேறு எதற்கும் செல்வதில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாலிப சமுதாயம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கண்ணியமான பெருமக்களே, நான் வாலிபர்களை குறை சொல்லவில்லை, அதை கண்காணிக்க வேண்டிய, அவர்களை பக்குவப்படுத்த வேண்டிய பெற்றோர்களை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், தீனை சொல்லிக் கொடுக்க வேண்டும், வாலிப பருவத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டும், வாலிப பருவத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்பார்கள் அரபியில் ஒரு பழமொழி சொல்வாங்க. சிறிய பிள்ளைகளுடைய மனதிலே கொடுக்கப்படக்கூடிய இல்ம் என்பது பசுமரத்தாணி போல, கல்லில் ஆணியை போல பதிந்துவிடும் என்று சொல்வார்கள். எனவே கண்ணியமான பெருமக்களே, அந்த வயசுல நம்ம இல்ம கொடுக்காம, ஏன்னா நம்ம மக்களுக்கு நிறைய சிந்தனை இருக்குது, 40 வயசுக்கு மேல தாடி வச்சுக்கலாம், 50 வயசுக்கு மேல பள்ளிக்கு வந்துக்கலாம். அது அல்ல, வாலிப பருவம் தீனுடைய பருவமாக இருக்க வேண்டும். படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, எல்லா படிப்பையும் கொடுங்கள், தீனையும் சேர்த்துக் கொடுங்கள், தீனையும் சேர்த்துக் கொடுங்கள். மக்தபுகளுக்கு செல்ல அனுப்புவதற்கு நேரம் இல்லை, கேட்டா டியூஷன். மக்தபுகளுக்கு அனுப்புவதற்கு நேரம் இல்லை, மார்க்க கல்வியை கற்பதற்கான நேரம் இல்லை. எதற்கு நேரம் இருக்கிறது? உலா பள்ளி படிப்புகளுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கிறது என்று சொன்னால் இது வாலிபர்களின் தவறல்ல. அருமையான பெற்றோர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய சமுதாயம் தலைநிமிர்ந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னொரு புறத்துல மற்றதெல்லாம் தெரியுது, உலக நடப்பு நாட்டு நடப்பு தெரியுதான தெரிகிறதும் இல்லை, அதுவும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். நாம் இந்தியாவிலே இருக்கிறோம், இந்த தேசத்திற்காக முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிகிறது இல்லை, நாமும் சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, அதற்கான இந்த ஏற்பாடுகளை செய்வதும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், பிள்ளைகளை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் அதற்காக நாம் என்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறோம்? நம்முடைய வாலிபர்களுக்கு இந்திய சுதந்திரத்தில் முஸ்லிம்களின் பங்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் முஸ்லிம்கள் எத்தனை தியாகங்களை செய்தார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. சொல்லிக் கொடுப்பதற்கு நமக்கும் தெரியாது. அப்படித்தான் காலங்கள் சென்று கொண்டிருக்கிறன. எனவே அருமையான பெண்மக்களே, குறிப்பாக இந்த ஊரினுடைய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் சிந்தியுங்கள். பிள்ளைகளுக்கு தீனை கொண்டு சேர்க்க வேண்டும், துன்யாவையும் சேர்க்க வேண்டும், தீனையும் சேர்க்க வேண்டும். ஆகிரத்தினுடைய வெற்றிக்கு அதுதான் காரணமாக இருக்கும். தீன் இல்லாத துன்யா அது பயனற்று போய்விடும். எனவே தீனை கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த நாட்டினுடைய நடப்புகளையும் பிள்ளைகள் தெரிய வேண்டும். இந்த நாட்டிற்காக முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் பிள்ளைகள் தெரிய வேண்டும். அவங்க வரலாற்றில் திரித்து முஸ்லிம்களை நாட்டில் வந்தேரிகளை போல எழுதுவார்கள், நாளைய சமுதாயம் நம்பிவிடும். அதுதான் வரலாறு தெரியல, வரலாறு படிக்காத சமுதாயம் வரலாற்றை படைக்காது என்பார்கள். எனவே வரலாறு தெரியாத சமுதாயமாகவும் நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே பெரியோர்களே, நம்முடைய பிள்ளைகளின் வாலிபத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். வாலிப பருவத்தை நம்முடைய பிள்ளைகள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள், அதற்கான திட்டமிடுதல்களை செய்யுங்கள். ஒவ்வொரு பகுதிகளிலும் பிள்ளைகளுக்கு தீனுடைய செய்திகளையும் கொண்டு சேர்க்க வேண்டும், நம்முடைய நாட்டினுடைய செய்திகளையும் கொண்டு சேர்க்க வேண்டும், உண்மை வரலாறுகளை கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஹாஃப் எக்ஸாம் நடக்கும், அடுத்த லீவ் வரும், இந்த நேரங்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை சிந்தியுங்கள். இதை போன்ற திட்டமிடுதல்கள் செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல செய்திகளை எடுத்துச் செல்ல வேண்டும். நம்முடைய வாலிபர்களை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். வாலிபர்களை நாம் மிகுந்த கண்காணிப்போடு சரியான பாதையில் எடுத்துச் செல்வோமே ஆனால் நம்முடைய சமுதாயம் தலைநிமிர்ந்த சமுதாயமாக இருப்பதற்கு அது மிகுந்த காரணமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னபடி அமல் செய்வதற்கு சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.